ஓம் சாந்தி. 11/5/2025. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 7/3/2005. இது சிவஜெயந்தியினுடைய முரளி. அவ்யக்த மகா வாக்கியத்தின் தலைப்பு சம்பூர்ண பவித்ரதாவின் விரதம் இருப்பதும் நான் என்ற தன்மையை சமர்ப்பணம் செய்வதுதான் சிவஜெயந்தி கொண்டாடுவது ஆகும். தலைப்பு என்ன பாபா சொல்றாருன்னா, சம்பூர்ண தூய்மையினுடைய விரதம் இருப்பது. சம்பூர்ண தூய்மையின் விரதம் என்றாலே பிரம்மச்சரியம் மட்டும் தூய்மை கிடையாது. நம்முடைய உள்ளுணர்வு, பார்வை, பேச்சு, நடத்தை அனைத்திலுமே தூய்மையை தாரணையில் கொண்டு வரணும். மற்றும் நான் என்ற உணர்வை முழுமையாக சமர்ப்பணம் செய்யணும். இப்படி செய்யறது தான் சிவஜெயந்தி கொண்டாடுவது அப்படின்னு அர்த்தம்ன்றார். இன்று விசேஷமாக தந்தை தனது சாலிகிராம் குழந்தைகளுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளார். குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளீர்கள். மேலும் பாப்தாதா குழந்தைகளின் பிறந்த நாளை கொண்டாட வந்துள்ளார்கள். ஏனெனில் குழந்தைகளிடத்தில் தந்தைக்கு அளவு கடந்த அன்பு இருக்கின்றது. தந்தை அவதாரம் செய்த உடனே யஞத்தை படைக்கின்றார். மேலும் யஞத்தில் பிராமணர்கள் இல்லை எனில் அந்த யஞம் முழுமையாகாது. எனவே இந்த பிறந்த நாளானது அலௌகீகமானது, அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, விடுபட்டது, மேலும் அன்பானதாக இருக்கின்றது. தந்தைக்கும் குழந்தைகளுக்கும் ஒன்றாக பிறந்த நாள் என்பது முழு கல்பத்திலுமே கிடையாது. ஒருபோதும் அப்படி இருக்கவே முடியாது. தந்தை நிராகாரமானவர். ஒரு பக்கம் நிராகாரமாக இருக்கின்றார், மறுபக்கம் பிறந்த நாள் கொண்டாடுகின்றார். ஒரே ஒரு சிவத்தந்தை மட்டுமே தனக்கென்று சரீரம் இல்லாதவர். எனவே அவர் பிரம்மாவின் உடலில் அவதாரம் செய்கின்றார். இந்த அவதாரத்தின் நிகழ்வுதான் சிவஜெயந்தியின் ரூபத்தில் கொண்டாடுகிறார்கள். எனவே தாங்கள் அனைவரும் தந்தையின் ஜென்ம தினத்தை கொண்டாட வந்திருக்கீங்களா அல்லது தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கீங்களா? வாழ்த்து கொடுப்பதற்காக வந்திருக்கீங்களா அல்லது வாழ்த்து பெறுவதற்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறார். இணைந்து இருப்பதற்கான உறுதிமொழியை தந்தை குழந்தைகளுக்கு கொடுத்துள்ளார். இப்பொழுது சங்கம யுகத்திலும் துணையாக இணைந்து இருக்கின்றார். அவதாரமும் சேர்ந்தே நடந்தேறியது. மாற்றத்தை கொண்டு வரும் காரியத்திலும் துணையாக இருக்கின்றார். மேலும் பரந்தாமம் வீட்டிற்கு செல்வதிலும் கூடவே இருக்கின்றார். இது தந்தை மற்றும் குழந்தைகளுக்கான அன்பின் வெளிப்பாடு ஆகும். பாபா அடுத்து சொல்கிறாரு, சிவஜெயந்தி பக்தர்கள் கூட கொண்டாடுறாங்க. ஆனால் அவங்களுடைய கொண்டாட்டம் எப்படி இருக்குன்னா, அவர்கள் பகவானை அழைக்க மட்டுமே செய்கிறார்கள். மேலும் பாடல் பாடுகிறார்கள். ஆனால் நீங்கள் கூக்குரல் இடுவது கிடையாது. நீங்கள் அழைக்கிறதும் கிடையாது, பாடல் பாடுறதும் கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பாபாவை சந்திக்கின்றீர்கள். மேலும் பாபாவுக்கு சமமாக ஆகின்றீர்கள். சந்திப்பது என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? சந்திப்பது என்றால் சதா ஊக்கம் உற்சாகத்தில் பறந்து கொண்டே இருப்பது அப்படின்னு அர்த்தம். பாபா பக்தியிலேயே அவங்களுக்கு அல்பகால சுகத்தை கொடுக்குறார் அப்படின்னா, நேரில் சந்திக்கக்கூடிய குழந்தைகளை சும்மாவா விடுவார்? பாபா என்ன பண்ணிடுறாருன்னா, எதிரில் இருக்கக்கூடிய குழந்தைகளை ஊக்க உற்சாகத்தில் கொண்டு போயிடுறார். எனவே அதை தான் உற்சவம் என்று அழைக்கிறார்கள். உற்சவம் என்றால் கொண்டாடுவதுன்னு அர்த்தம். ஆக உற்சவத்தின் அர்த்தமே உற்சாகமாக இருப்பது. எனவே சதா உற்சவத்தில், அதாவது உற்சாகத்தில் இருப்பவர்கள் தானே நீங்கள் எல்லாருமே ஊக்கம் உற்சாகமாக இருக்கீங்களா, குஷியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார். பார்க்க போனால் பிராமண வாழ்வின் மூச்சே ஊக்கம் உற்சாகம்தான். எப்படி சுவாசம் இல்லாமல் இருக்க முடியாதோ அதே போல் பிராமண ஆத்மாக்கள் ஊக்கம் உற்சாகம் இல்லாமல் பிராமண வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஊக்கம் உற்சாகத்தோடு நிறைந்த இந்த பிராமண வாழ்க்கையை நீங்கள் அனுபவம் செய்கிறீங்க தானே அப்படின்னு பாப்தாதா கேட்குறார். பிராமண வாழ்க்கையே மகிழ்ச்சியான வாழ்க்கை. அந்த மகிழ்ச்சி, அந்த ஊக்கம், உற்சாகம் எப்போவுமே உங்களுக்கு இருக்கா
அப்படின்னு கேட்குறார். இந்த சிவஜெயந்தி அன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்குமே பல கோடி மடங்கு தட்டுகள் நிரம்ப நிரம்ப வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். பாப்தாதாவிற்கு இன்று உண்மையான பக்தனுடைய நினைவு கூட அதிகமாக வந்துட்டுருக்கான். அவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் ஒரு நாளுக்கான விரதம் இருக்கிறார்கள். மேலும் நீங்களோ முழு வாழ்க்கைக்கான சம்பூர்ண பவித்திரமாவதற்கான விரதம் இருக்கிறீர்கள். அவர்கள் உணவிற்கான விரதம் இருக்கிறார்கள். நீங்கள் எதற்கான விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா, மனதிற்கான உணவில் வீணான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், அப்பவித்திரமான எண்ணங்களின் விரதம் இருக்கிறீர்கள். அவர்களுடைய விரதத்துக்கும் உங்கள் விரதத்துக்கும் வித்தியாசம் இருக்கா அப்படின்றார். ஏன்னா உங்களுடைய விரதத்தை தான் பக்தி மார்க்கத்தில் காப்பி அடித்து அவங்க இந்த விரதம் எடுக்கிறாங்க. நீங்கள் எண்ணத்துக்கான மனதுக்கான விரதம் எடுக்கிறீங்க, அவங்க உணவுக்கான விரதம் இருக்காங்க அப்படின்றார். எப்பொழுது பவித்திரம் ஆகியே தீர்வேன் என்ற விரதம் இருக்கிறீர்கள், அப்பொழுது அந்த விரதத்தின் அர்த்தம் உயர்ந்த உள்ளுணர்வை உருவாக்குவது அப்படின்னு அர்த்தம்ன்றார். பவித்ரனா தூய்மையாக ஆகியே தீர்வேன் அப்படின்னு நீங்கள் உள்ளுணர்வில் கொண்டு வந்துட்டீங்கன்னா, பிறகு உங்களுடைய திருஷ்டி மூலமாக, உங்களது செயல் மூலமாக பவித்திரதா என்பது வெளிப்படும் அப்படின்றார். ஒருவர் மற்றவரை பார்க்கும்போது தூய்மையான சுபமான உள்ளுணர்வோட, தூய்மையான சுபமான பார்வையோடு நீங்கள் பார்க்குறீங்களா? அதுபோல் பார்க்கணும் அப்படின்றார். முகத்தை பார்க்கின்றீர்களா அல்லது நெற்றியின் இடையே பிரகாசிக்கக்கூடிய ஆத்மாவை பார்க்குறீங்களா? அப்போ தூய்மையினுடைய வெளிப்பாடு எதை பார்க்கணும் அப்படின்னா, புருவ மத்தியை தான் பார்க்கணும். நெற்றியின் நடுவில் பிரகாசிக்கக்கூடிய ஆத்மாவை பாருங்கள், முகத்தை பார்க்காதீங்க. அதெல்லாம் 63 பிறவியினுடைய சமஸ்காரம். முகத்தை பார்த்து பேசுகிறது, வாயை பார்த்து பேசுகிறதுலாம். ஆக நீங்கள் எதை பார்க்கணும்? நமக்கு ஆத்ம ஞானம் கிடச்சிருச்சு. பாபா ஆத்மாவை பார்த்து தான் ஞானம் கொடுக்குறாரு, ஆத்மாவை பார்த்து தான் பேசுகிறாரு, ஆத்மாவுடைய விசேஷத்தை தான் பார்க்குறாரு. அதே போல் குழந்தைகள் நீங்கள் கூட நெற்றியின் நடுவே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சில குழந்தைகள் கேட்கின்றார்கள், பேசும் பொழுது, காரியங்கள் செய்யும் பொழுது முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. கண்களின் பக்கம்தான் பார்வை செல்கின்றது. அப்பொழுது சில நேரம் முகத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ உள்ளுணர்வு மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்களாம். பாப்தாதா சொல்கிறாரு, கண்களுக்கு இடையில தானே நெற்றியும் இருக்குது, கண்ணுக்கும் நெற்றிக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, பக்கம் பக்கம் தானே அப்படின்றார். அந்த நெற்றிக்கு இடையே உள்ள அந்த ஆத்மாவை பார்த்து உங்களால் பேச முடியாதா? கண்ணுக்கும் நெற்றிக்கும் எவ்வளோ வித்தியாசம், கொஞ்சம் சற்று தானே பக்கத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் புருவ மத்தி நெற்றிக்கு நடுவை பார்த்து பேசலாமே அப்படின்றார். இப்பொழுது பாப்தாதா குழந்தைகளுக்கு முன்னால் அமர்ந்து குழந்தைகளின் கண்களை பார்த்து கொண்டிருக்கிறாரா அல்லது நெற்றிக்கு இடையே பார்த்து கொண்டிருக்கிறாரா என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்கிறார். ரெண்டும் கூடவே தானே இருக்குது. எனவே முகத்தை பாருங்கள், ஆனால் முகத்தில் 2 புருவங்களுக்கு இடையில் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரத்தை பாருங்கள், ஆத்மாவை பாருங்கள். எனவே இந்த விரதத்தை நீங்கள் இனிமேல் கடைப்பிடிங்க. புருவ மத்தியை பார்த்து பேசக்கூடிய விரதத்தை எடுங்க அப்படின்னு சொல்கிறார். உங்கள் கவனத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. வாய் பார்க்குறது, முகத்தை பார்க்குறது வேணாம். முகத்தை பாருங்கள், ஆனால் அந்த முகத்தில் எந்த இடத்த பார்க்கணும்? நெற்றிக்கு நடுவில் பிரகாசிக்கக்கூடிய ஆத்மாவை பார்த்து பேசக்கூடிய பழக்கத்தை கொண்டு வாங்க. ஆத்மாவை பார்த்து பேசுங்க. ஆத்மாவோட பேசிகிட்ருக்கு, ஆத்மாவை பார்த்துட்ருக்கு. அப்போ தான் உங்கள் உள்ளுணர்வு எப்படி இருக்கும்னா தூய்மையாக இருக்கும், மேலும் சுபமானதாக இருக்கும் அப்படின்றார். மேலும் கூடவே மற்றொரு லாபமும் அதில் இருக்குது அப்படின்றார். உள்ளுணர்வு எப்படியோ அப்படி தான் வாயுமண்டலம் கூட உருவாகுது. வாயுமண்டலம் உயர்வானதாக ஆகும் பொழுது சுயத்திற்கான புருஷார்த்தத்தின் கூடவே சேவையும் நடந்தேறி விடுகிறது. ஆக இதில் இரட்டை லாபம் கிடச்சிருது இல்லையா? அதனால் தன்னுடைய உள்ளுணர்வை அந்த அளவுக்கு உயர்வானதாக ஆக்குங்க. அதன் மூலமாக எப்படிப்பட்ட விகாரியாக பதீத்தமானவர்களாக இருந்தாலும் கூட அவங்களும் மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட விரதம் சதா தன்னுடைய நினைவில் சொரூபத்தில் கொண்டு வாங்க, வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். இன்று பாப்தாதா குழந்தைகளின் சார்ட்டை பார்க்குறாரு.
தன்னுடைய உள்ளுணர்வு மூலமாக வாயு மண்டலத்தை உருவாக்குவதற்கு பதிலாக ஆங்காங்கே அவ்வப்பொழுது மற்றவர்களுடைய வாயு மண்டலத்தினால் பாதிப்புக்கு உள்ளாகி விடுகிறார்கள். தன்னுடைய உள்ளுணர்வு மூலமாக வாயு மண்டலத்தை உருவாக்குறதுக்கு பதிலாக மற்றவர்களுடைய வாயு மண்டலத்தில் சிக்கிக்கிறாங்களாம். ஏன் அப்படின்னு பாபா சொல்கிறார். காரணம் என்னவாக இருக்கின்றது? குழந்தைகள் ஆன்மீக உரையாடலில் மிகவும் இனிமேலும் இனிமையான விஷயங்களை பேசுகிறார்கள். என்ன சொல்கின்றார்கள் என்றால், இவருடைய விசேஷத்தன்மை நன்றாக இருக்கிறது, இவரிடமிருந்து சகயோகம் மிக நன்றாக கிடைக்கிறது. ஆனால் இந்த விசேஷத்தா என்பது யாரால் கொடுக்கப்பட்டது? யார் மூலமாக அவங்களுக்கு கிடைச்சது? இது யாருடைய பிரசாதம்? இது யாரிடமிருந்து கிடைக்கப்பட்ட பரிசு? அதை மறந்துடுறாங்க. அவங்கள்ட்ட இருக்க விசேஷத்தினால கவரப்படுறாங்க. அந்த விசேஷத்தின் வாயுமண்டலத்துக்கு ஆளாகிறாங்க. அந்த விசேஷம் யாரிடமிருந்து அவங்களுக்கு கிடைச்சிது? இதை மறந்துடுறாங்க அப்படின்றார். விசேஷத்தா என்றாலே அது பிரபுவினால் கொடுக்கப்பட்ட பரிசு. பிராமண வாழ்வில் என்னவெல்லாம் கிடைத்துள்ளதோ, எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே பிரபுவின் பிரசாதம், அதாவது பிரபுவினுடைய பரிசு. கொடுக்கக்கூடியவரை மறந்து எடுக்கக்கூடியவரை நினைவு செய்வது பிரசாதம் என்பது ஒருபொழுதும் தனிப்பட்ட நபருடையதாக பாடப்படுவது கிடையாது. கொடுக்கக்கூடியவரை விட்டுட்டாங்க. அந்த விசேஷம் யாரிடமிருந்து கிடைச்சதுன்றதை விட்டுட்டு அவங்கள்ட்ட இருக்கிற விசேஷத்தை பார்த்து கவரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னாருடைய பிரசாதம் என்று சொல்லப்படுவது கிடையாது. சகயோகம் கிடைக்கிறது என்றால் கூட நல்ல விஷயந்தான். ஆனால் சகயோகத்தை கொடுக்க வச்சது யார்? அங்கே யார் மூலமாக அது நடந்தது? அதை மறந்துடாதீங்க. கொடுக்க வைக்கக்கூடிய வள்ளலின் நினைவு மறந்து விடவில்லை தானே. பாபா தான் அவங்க மூலமாக கொடுத்துருக்கார். பாபா தான் யார் மூலமாக வேணாலும் செய்வார். பாபா தான் அவங்களுக்கு விசேஷத்தை கொடுத்துருப்பார். அப்போ அங்கே பாபாவுடைய நினைவு தான் அங்கே வரணுமே தவிர மற்றவர்களுடைய நினைவு வரக்கூடாது. எனவே உறுதியிலும் உறுதியான பிறந்த நாளிற்கான விரதம் இருக்கீங்களா? உள்ளுணர்வு உங்களுக்கு மாறிடுச்சா? முழுமையான தூய்மைக்கான உண்மையிலும் உண்மையான விரதம் இருங்கள். மேலும் உறுதிமொழி செய்யுங்கள். உங்களுடைய உள்ளுணர்வை முதல்ல மாற்றத்தில் கொண்டு வாங்க அப்படின்றார். இதெல்லாம் சின்ன சின்ன சூட்சமமாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இதுவும் கூட ஒரு அப்பவித்திரதா தான். இதுலேருந்துலாம் நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால் சோதனை செஞ்சு பாருங்கள். பெரிய பெரிய விகாரங்களுக்கான விரதம் கூட இருக்கிறீங்க. ஆனால் அதனோடு கூடவே சின்ன சின்ன குழந்தை குட்டிகளிடமிருந்து முக்தி பெற்று விட்டீர்களா? குழந்தை குட்டின்னு எதை சொல்கிறாரு? இந்த மாதிரி சின்ன சின்ன சூட்சமமான அறியாத விஷயங்கள் எல்லாமே நடக்குதில்ல, இதுவும் கூட அப்பவித்திரம்தான் அப்படின்றார். இல்லற வாழ்விலும் கூட பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் பேரன் பேத்தி மேலே அதிக அன்பு இருக்குமா தாய்மார்களுக்கு. தாய்மார்களுக்கு தான் அதிகமாகவே அன்பு இருக்குது. எனவே பெரியதிலும் பெரியது மீதெல்லாம் வெற்றி அடைஞ்சிட்டிங்க. ஆனால் சின்ன சின்ன சூட்சமமான சொரூபத்தில் யுத்தம் நடந்துகிட்ருக்கு. அநேகர் சொல்கிறாங்க, எனக்கு இது மேலே பற்று இல்லை, ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆனால் அது மேலே பற்று இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன் விசேஷமாக நன்றாக இருக்குன்னு ஏன் சொல்கிறீங்க? அதுவும் கூட என்ன ஆகுது? பற்றினுடைய அம்சம் ஆகிடுது இல்லையா அப்படின்றார். எனவே சின்ன சின்ன ரூபத்தில் கூட அப்பவித்திரத்தாவின் அம்சம் கூட உங்ககிட்ட இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த அம்சம் நாளாக நாளாக வம்சமாக மாறிடும். பிறகு அது என்ன ஆகிடும்னா தூய்மையின்மையாக ஆகிடும் அப்படின்றார். எந்த ஒரு விகாரம் அது சிறிய ரூபத்திலோ அல்லது பெரிய ரூபத்திலோ வருவதற்கு காரணம் ஒரு சப்தத்தினுடைய வெளிப்பாடு. அந்த ஒரு சப்தம் என்ன அப்படின்னா நான் என்ற தேக உணர்வு தான் அப்படின்றப்ப அந்த நான் அந்த ஒரு சப்தத்தின் மூலமாக தான் சின்ன சின்ன விகாரங்கள் வந்துடுது. அதன் மூலமாகவே பெருசாகவே வந்துடும் அப்புறம் அப்படின்றார். அம்சத்தின் கூடவே வம்சமும் வந்துடும் அப்படின்றார். அதனால் அந்த நான் என்ற ஒரு சப்தத்திலிருந்து அபிமானம் அகங்காரம் எல்லாமே வந்துடுது. மேலும் அகங்காரம் பூர்த்தி ஆகலை அப்படின்னா கோபம் வந்துடும். ஏனெனில் அபிமானத்தின் அடையாளம் அவமானத்தின் ஒரு சப்தத்தை கூட சகித்து கொள்ள முடியாது. உடனே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கன்னா கோவப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ 2ஆம் நம்பர் பூதம் வந்துடுது இல்லையா, விகாரம் வந்துடுது அப்படின்றார்.
ஆகையினால் அந்த நான் என்பதை சம்பூர்ண சமர்ப்பணம் செஞ்சுருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். பக்தர்கள் கூட என்னென்னவோ பலியிடுறாங்க. ஆனால் நீங்கள் இன்றைய தினம் இந்த நான் என்ற தன்மையை முழுமையாக தந்தையிடம் அர்ப்பணம் செஞ்சுருங்க அப்படின்றார். செய்யத்தான் வேண்டும், ஆகத்தான் வேண்டும் என்று யோசிப்பதை விடுங்க. சக்தி உள்ளது என்றால் சக்தி நிறைந்தவராகி நான் என்ற தன்மையை முழுமையாக முடித்து விடுங்கள். இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. இது கல்பமாக நீங்கள் செய்து வெற்றி அடைந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் அப்படின்றார். புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை, கல்பமாக செஞ்சீங்க, வெற்றி அடைஞ்சிங்க, அதே விஷயத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் கல்பமாக ஆகியுள்ளீர்கள், அதுதான் இப்பயும் சொல்கிறேன் அப்படின்றார். இது ஏற்கனவே உருவானது மீண்டும் உருவாகிட்டுருக்கு, மீண்டும் செய்தால் போதும். பாபா என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சு பாருங்கள், பாஸ் ஆகிடுவீங்க. உருவானதை மீண்டும் உருவாக்கணும், அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு இது உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நாடகம் அப்படின்னு. ஆக உருவாகிருக்கு இல்லையா, அதை மீண்டும் செய்கிறது என்ன கஷ்டமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இந்த பிறவியில் சகஜ புருஷார்த்தத்தின் வரதானத்தின் மூலமாக 21 பிறவிகளுக்கு எளிமையான வாழ்க்கை தானாகவே உங்களுக்கு பலனாக கிடைத்து விடுகிறது. சகஜ புருஷார்த்தம். நீங்கள் முயற்சி செய்தால் முடியாதது எதுவுமே கிடையாது. முயற்சி செய்யுங்க, பாஸ் ஆகிடுவீங்க. உங்களால் முடியுங்கிற ஒரு விஷயத்தை தான் பாபா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையுமே முயற்சியிலிருந்து விடுவிப்பதற்காக தான் வந்திருக்கார். கடினமாக அலைஞ்சோம், முயற்சி செய்தோம், உழைப்பு எல்லாம் இருந்தது. இப்போ அது எல்லாத்துக்கும் முக்தி கொடுக்க, அதிலேருந்து விடுவிக்க தான் பாபா வந்திருக்கேன் அப்படின்றார். 63 பிறவிகளாக கடினமாக உழைத்துள்ளீர்கள். ஒரு பிறவி பரமாத்மாவின் மீது கொண்ட அன்பு காதல் மூலமாக கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்கள். இந்த அன்பு என்ன பண்ணிடும்னா உங்களுக்கு ஓய்வு கொடுக்கும், கடின உழைப்பிலிருந்து விடுதலை செஞ்சிடும். அதனால் அன்பு கொடுங்க அப்படின்றார். எங்கே அன்பு இருக்கின்றதோ அங்கே கடின உழைப்பு இருக்காது, எங்கே கடின உழைப்பு இருக்கின்றதோ அங்கே அன்பு இருக்காது. எனவே பாப்தாதா சகஜ புருஷார்த்தி ஆகுங்கள் என்ற வரதானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் உழைப்பிலிருந்து முக்தி பெறுவதற்கான சாதனம் காதல், அதாவது அன்பு அப்படின்றார். தந்தையிடத்தில் உளமாற அன்பு கொள்ளுங்கள் அப்படின்றார். இந்த அன்பின் மூலமாக கடின உழைப்பிலிருந்து விடுபடுங்கள், அன்பில் மூழ்கி விடுங்கள். மேலும் மிகப்பெரிய எந்திரம் பாதுகாப்பிற்கான கருவி என்ன அப்படின்னா மன்மனாபவ என்ற மந்திரம். எனவே இந்த மந்திரத்தை காரியத்தில் பயன்படுத்துங்க. உளமாற பாபா மேலே அன்பு வைங்க, கடின உழைப்பிலிருந்து விடுபட்டுருவீங்க அப்படின்றார். சங்கம யுகத்தில் பரமாத்மா மீது கொண்ட அன்பின் மூலமாக பாப்தாதா மூலமாக எண்ணற்ற சக்திகள் உங்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. உங்களுக்கு குணங்கள் அனைத்தும் கிடைச்சிட்ருக்கு, அறிவாற்றல் கிடைச்சிட்ருக்கு, குஷி கிடைச்சிட்ருக்கு. பிரபுவினால் கிடைக்கப்பெற்ற இந்த அனைத்து பரிசுகளையும் பொக்கிஷங்களையும் சரியான நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துங்க, பயன்படுத்துங்க அப்படின்றார். ஏன்னா சங்கம யுகத்தில் ஃபுல்லாக குழந்தைங்களை நிறைக்கிறதுக்காக தான் பாபா வந்திருக்கேன் அப்படின்றார். எனவே பாப்தாதா என்ன விரும்புகின்றார் கேட்டிங்க தானே? ஒவ்வொரு குழந்தையுமே சகஜ புருஷார்த்தி ஆகணும், மேலும் எளிமை ஆக வேண்டும், தீவிரமும் ஆக வேண்டும், திடத்தன்மையை உறுதிப்படுத்துங்கள், ஆகியே தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், முடிவு பண்ணி மாறணும் அப்படின்றார். நாம் ஆகவில்லை என்றால் யார் ஆகுவாங்க? நாம் தான் ஏற்கனவே கல்பத்துக்கு முன்னாடி ஆகியிருந்தோம், நாம் தான் இப்போ ஆகிறோம், மேலும் ஒவ்வொரு கல்பத்திலும் நாம் தான் ஆக போகிறோம். இப்படி ஒரு திட நம்பிக்கை உறுதித்தன்மையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவு உறுதியான நம்பிக்கையை தன்னிடத்தில் தாரணை செய்தே ஆக வேண்டும். செய்வோம் பாபா அப்படி சொல்லாதீங்க, செய்து தான் ஆக வேண்டும், நடந்தே ஆக வேண்டும், நீங்கள் தான் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. பாப்தாதா வரதானம் சொல்கிறாங்க. அனைத்து பொக்கிஷங்களுக்குமான பொருளாதார பட்ஜெட்டை உருவாக்கக்கூடிய நுட்பமான புருஷார்த்தி ஆகுங்கள். நுட்பமான புருஷார்த்தினா சிறு விஷயங்களையும் கூட கூர்ந்து கவனித்து செய்யும் திறமை கொண்ட புருஷார்த்தி ஆகுங்கள். நம்மகிட்ட பாபாட்டேந்து நமக்கு என்னென்ன பொக்கிஷம் கிடச்சிருக்கோ அதை சிக்கனமாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நுட்பமாக ஆராய்ந்து
திறமைசாலியாக நீங்கள் அதை வெளிப்படுத்துங்க, பயன்படுத்துங்க அப்படின்றார். பாப்தாதா வரதானத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு. எப்படி லௌகீக ரீதியில் ஒரு வேளை சிக்கனமானவர் வீட்டில் இல்லை என்றால் சரியான விதத்தில் வீட்டை நடத்த முடியாதோ, அதே போல் நிமித்தமாக ஆகியுள்ள குழந்தைகள் சிக்கனமாக இல்லை எனில் சென்டர் சரியாக நடைபெறாது. அது எல்லைக்குட்பட்ட குடும்பம், இது எல்லைக்கு அப்பாற்பட்ட குடும்பம். எனவே சோதனை செய்ய வேண்டும். எண்ணம், சொல், சக்தி இவற்றில் எதையெல்லாம் அதிகப்படியாக செலவு செய்துள்ளேன். யார் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் பொருளாதார பட்ஜெட்டை உருவாக்கி அதன்படி நடக்கின்றார்களோ அவர்களே நுட்பமான புருஷார்த்தி என்று அழைக்கப்படுவார்கள். அவர்களுடைய எண்ணம், சொல், செயல் மற்றும் ஞானம், சக்தி எதுவுமே வீணாகாது. எல்லாமே சிக்கனமாக எங்கெங்கே எவ்வளோ பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்றார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு. அன்பு என்ற கஜானாவின் மூலம் செல்வந்தராகி அனைவருக்கும் அன்பை கொடுங்கள், மேலும் அன்பை எடுங்கள். அவ்வியக்த இஷாரா. ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டி என்ற பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். பவித்ரதாவின் சக்தி பரம பூஜைக்குரியவராக ஆக்குகின்றது. பவித்ரதாவின் சக்தி மூலமாக இந்த பதீத்த உலகை மாற்றம் செய்கின்றீர்கள். பவித்ரதாவின் சக்தி தான் விகாரங்களின் நெருப்பில் எரிந்து போன ஆத்மாக்களை குளிர்ச்சியாக ஆக்குகிறது. ஆத்மாக்களை அநேக ஜென்மங்களுடைய விகர்மங்களின் பந்தனங்களிலிருந்து விடுவித்து விடுகிறது. பவித்ரதாவின் ஆதாரத்தினால்தான் துவாபர யுகத்திலிருந்து இந்த சிருஷ்டி தாக்கு பிடித்து வருகின்றது. இந்த மகத்துவத்தை தெரிந்து கொண்டு பவித்ரதாவின் ஒளியினால் ஆன கிரீடத்தை தாரணை செய்யுங்கள். தூய்மையினுடைய கிரீடத்தை தாரணை செய்யுங்கள். பவித்ரதாவினுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டு நடைமுறையில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.